அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற ஜனவரி 29ஆம் தேதி அமாவாசை தினம் நிகழ்த்துங்க. பொதுவாகவே அமாவாசை தினம் அப்படின்னு வந்தாலே நாம் இறை வழிபாடு, பரிகாரங்கள், முன்னோர்களுக்கான வழிபாடு, குலதெய்வ வழிபாடு போன்ற வழிபாடுகளை, விரதங்களை மேற்கொள்வது அப்படிங்கிறது வழக்கமான ஒன்றாக இருக்கும். ஏன்னா அமாவாசையில் பார்த்தோம் அப்படின்னா மற்ற நாட்களை விடவும் அமாவாசையில் அதிசக்தி நிறைந்த நாளாக கருதப்படுறதுனால இந்த நாட்களில் நாம் விரத வழிபாடுகளை மேற்கொள்ளக்கூடிய பட்சத்தில் நமக்கு அனைத்து வித நலன்களும் நமக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். உடனுக்குடன் பலன்கள் கிடைக்கப்பெறக்கூடிய ஒரு திதி நாளாகவும் அமாவாசை விளங்குகிறது. அதே போல் மற்றொரு புறம் ஜோதிட ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா அமாவாசை தினத்தன்று நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை அது ஏற்படுத்துது. அந்த வகையில் நாம் ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நவக்கிரகங்களினுடைய மாற்றம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது, அவர்களுக்கு சாதகமான நிலைகளை ஏற்படுத்துமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை உருவாக்குமா, என்னென்ன விஷயங்களில் சாதகமான நிலைகளை காண்பார்கள், என்னென்ன விஷயங்களில் சாதகமற்ற நிலைகளை உருவாக்க போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷப ராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல வகைகளில் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா சிந்தித்து செயலாற்ற வேண்டிய ஒரு காலமாக இருக்கப்பெற போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். எதிரிகளினுடைய தொல்லை சற்று அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதீத கவனத்தோடு செயல்பட பாருங்க. வண்டி வாகனங்களில் செல்லும் போது கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியதும், சாலை விதிமுறைகளை பின்பற்றி நடக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இரவு நேர பயணங்களை முடிஞ்ச வரைக்கும் தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க. மேலும் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல மாற்றங்களையும் நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொள்வீங்க. நவீன ரக மின்சார மின்னணு சாதனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பும் உண்டாக பெறுவீங்க. உறவினர்களால் அனுகூலங்கள் ஏற்படும் அப்படின்னாலும் சில பிரச்சனைகளும் ஏற்படதாங்க செய்யும். சகோதரிகளின் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருங்க. அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கலாம். இருந்தாலும் சக ஊழியர்களின் உதவியால் உற்சாகமாக செய்து முடிச்சிடுவீங்க. மேலதிகாரிகள் உங்களுக்கு அனுசரணையாகவே நடந்தும் கொள்வாங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கப்பெறுவீங்க. பற்று வரவு சுமூகமாகவே நடைபெறும். மறைமுக போட்டிகளை முறியடிப்பீங்க. சக வியாபாரிகளுடன் இணக்கமாக பழகுவது நல்லது. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு சற்று சிரமங்கள் ஏற்பட்டாலும் பெரிய அளவில் பாதிப்பு எதுவுமே இருக்காது. அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் பணிச்சுமை சற்று அதிகரித்தும் காணப்படலாம். அதே சமயம் உடல் ஆரோக்கியம் ரீதியாகவும் கொஞ்சம் கவனமாக இருப்பதும் அவசியமாகிறது. அரசாங்க காரியங்கள் தாமதமானாலும் நல்லபடியாக நடந்து முடியவும் வாய்ப்புகள் இருக்கு. ஆனாலும் எதிலையுமே வெற்றி ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு. எதிரிகள் இந்த காலகட்டத்தில் பணிந்தும் செல்வாங்க. அவர்களால் மறைமுக ஆதாயங்களும் உண்டாக பெறலாம். எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனால் சகோதரர்களுடன் சிறு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு சரியாகும். அதே மாதிரி சில சங்கடங்களும் ஏற்படலாம். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்த்து கொள்ளுங்க. கடன்கள் விஷயத்தில் கவனமாகவே இருக்க பாருங்க. அதே சமயம் உறவினர்களாலும் நண்பர்களாலும் ஆதாயம் உண்டாக பெறலாம். அவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப்பெறுவீங்க. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படலாம். வாகனத்தில் செல்லும் போது எச்சரிக்கையாகவே இருங்க. முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் காலகட்டம் இது. உத்தியோகத்தில்
வேலைச்சுமை அதிகரித்தும் காணப்படலாம். பணிகளில் கூடுதல் கவனம் தேவைப்படுங்க. சிறு தவறும் கூட சிக்கலை ஏற்படுத்திவிடும். சக பணியாளர்களை அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது. எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கிறதுல தாமதங்களும் உருவாகலாம். தொழில் வியாபாரத்தில் பற்று வரவில் சற்று கவனமாக இருக்க பாருங்க. பெரிய அளவில் கடன் தர வேண்டாங்க. பழைய பாக்கிகளை கராராக பேசித்தான் வசூலிக்க வேண்டியதாகவும் இருக்கப்பெறும். அதே சமயம் பெண்களை பொறுத்தவரைக்கும் குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி தருவதாகவும் இருக்கப்பெறலாம். அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப்பெறுவீங்க. காரியங்களில் அனுகூலங்கள் உண்டாகும். முயற்சிகளில் வெற்றி பெறுவீங்க. எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. முன்னேற்றத்திற்கு தடை எதுவுமே இருக்காது. புதிய பொருட்களின் சேர்க்கை உண்டாகும். சிலருக்கு பயணங்களும் அதன் மூலமாக ஆதாயங்களும் ஏற்படலாம். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. ஆனால் குடும்பத்தில் அடிக்கடி வீண் விவாதம், கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வதன் மூலமாக பாதிப்புகளை தவிர்த்து கொள்ள முடியும். அதே சமயம் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாகவும் வாய்ப்புகள் இருக்கு. பிள்ளைகள் வகையில் பெருமைகள் சேரும். உறவினர்கள் வருகை மகிழ்ச்சியை தரும். பயணங்களின் போது கைப்பொருட்களை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்க. உத்தியோகத்தில் பணிச்சுமை அதிகரித்து காணப்படும். ஆனால் சக ஊழியர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வாங்க. கூடுமான வரைக்கும் உங்கள் பணிகளில் மட்டுமே கவனத்தை செலுத்துங்க. உயர் அதிகாரிகளுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிங்க. தொழில் வியாபாரம் விறுவிறுப்பாகவே இருக்கும். போட்டிகளால் ஏற்பட்ட நெருக்கடிகள் குறைய ஆரம்பிச்சிடும். ஆனாலும் சக வியாபாரிகளால் மறைமுக எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டியும் வரலாம். வியாபாரத்தை முன்னிட்டு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளவும் வாய்ப்புகள் இருக்கு. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்கள் குடும்பத்தில் அனைவரையும் அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லதுங்க. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களினுடைய ஒத்துழைப்பு மனதுக்கு உற்சாகம் தரக்கூடிய வகையில் இருக்கும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் அலுவலகத்தில் தங்கள் பொறுப்புகளில் கவனமாக இருப்பது அவசியமாகிறது. அதே மாதிரி குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு உற்சாகமும் மகிழ்ச்சியும் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். எதிரிகளினுடைய சூழ்ச்சிகளை முறியடைத்து வெற்றி காண்பீங்க. வெளிவட்டாரத்தில் உங்களுக்குரிய செல்வாக்கும் அதிகரிக்கலாம். உறவினர்களும் நண்பர்களும் மிகவும் உதவியாகவே இருப்பாங்க. சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கப்பெறும். உயர் அதிகாரிகளுடன் பேசும் பொழுது கவனமாக பேசுவது நன்மையை தரும். தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்கப்பெறலாம். தொழில் ரகசியங்களை பிறரிடம் கூறுவதை தவிர்ப்பது ரொம்பவும் நல்லது. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் தேவையில்லாத அவமானங்களை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கப்பெறும். அதே சமயம் தன்னம்பிக்கையோடு செயலாற்ற வேண்டிய ஒரு காலகட்டம். உடல் நலம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாகவே இருக்க பாருங்க. சில நேரங்களில் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கவும் செய்யலாம். அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலருக்கு பார்க்கும் பொழுது திடீர் பயணங்களால் அலைச்சல்கள், உடல் சோர்வு போன்றவை ஏற்படலாம். ஒரு சிலருக்கு தேவையில்லாத நஷ்டங்களும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால பயணங்களின் போது திட்டமிட்ட பயணங்களை மேற்கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அதே சமயம் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் திறம்பட செய்வது அவசியமான ஒன்றுங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மிக மிக பொறுமையுடன் செயலாற்ற பாருங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அதீத கவனத்தோடு இருக்கணும். அதே சமயம் தன்னம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் அனைத்து காரியங்களையும் செய்து முடிக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். அதிகாரிகள், அதாவது உயர் அதிகாரிகளின் பேச்சை கேட்டு நடக்கிறதன் மூலமாக ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது. ஓரளவுக்கு இந்த காலகட்டத்தில் சுமாரான லாபம் தான் கிடைக்கப்பெறும். அதே மாதிரி புதிதாக எந்த முதலீடும் செய்கிறத இந்த காலகட்டத்தில் தவிர்த்து கொள்வது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா உடல் நலத்தில் கொஞ்சம் கவனத்தை செலுத்த வேண்டியதாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்க நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியதாகவும் இருக்கலாம். அதே சமயம் மற்றொரு புறம் குழந்தை பாக்கியம் கிடைக்க வாய்ப்புகளும் சற்று அதிகமாகவே இருக்கு. இதுவரைக்கும் இருந்து வந்த குடும்ப பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கி நிம்மதியான வாழ்க்கை அமையப்போவீங்க.
வேலை சுமை சற்று அதிகரித்து காணப்பட வாய்ப்புகளும் இருக்குது. அதை நண்பர்களின் உதவியுடன் திறம்பட செய்து முடித்து பதவி உயர்வு பெறுவதற்கான வாய்ப்பும் ஒரு சிலருக்கு அமையப்பெறுகிறது. அதே சமயம் இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு பல வகைகளில் உறவினர்களும் நண்பர்களும் உதவிகரமாக இருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கோபத்தை நீங்கள் கொஞ்சம் குறைத்து கொள்வதன் மூலமாக வரக்கூடிய பல பிரச்சனைகளை வராமல் உங்களால் பார்த்து கொள்ள முடியும். வேலையிலையும் சரி, தொழில் வியாபாரத்திலையும் சரி, கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். உழைத்து அதன் வேலையை செய்து முடிக்கிறதன் மூலமாக உங்களுக்கு உங்களுடைய உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கப்படும். அதே மாதிரி உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தையும் உங்களால் அடைய முடியும்.